ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஏபிஐ பிளேலிஸ்ட்ல இதுவரைக்கும் நம்ம 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்க ஸ்க்ரீன்ல தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். ஸோ டைரக்ட்டா நம்ம போர்ச்சுகல் லேப்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த லேப்ஸ நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த வாஸ்ப் டாப் 10 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாக்மேலேருந்து அ பண்ணப்பட்ட வீடியோ தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி தான் நம்ம ஏபிஐ வாஸ்ப் டாப் 10 நம்ம கவர் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ஏபிஐ பென் டெஸ்டிங், ரெக்கான், ஐடென்டிஃபையிங் அண்ட் ட்ராக்கிங் வித் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம நேத்து வந்து இதுவரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபைண்டிங் ஹிட்டன் பாராமீட்டர்ஸ். ஸோ இத வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்க ரெக்கார்ட்லயே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் நீங்க இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களா இருந்தா, கண்டிப்பா என்னென்ன டூல்ஸ்லாம் பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். ஸோ எப்படி வந்து ஒரு ஏபிஐல வந்து ஹிட்டன் பாராமீட்டர்ஸ வந்து கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பர்ப் இன்ட்ரூடர் நீங்க பயன்படுத்தணும். ஸோ பர்ப் இன்ட்ரூடர் எதுக்கு? ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ யூ கேன் யூஸ் சம் வேர்ட்லெஸ் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி அசர்ட் நோட் அவங்களோட பிளேலிஸ்ட் நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சாரி பிளேலிஸ்ட்ன்னு சொல்றேன் பாருங்க. அசர்ட் நோட்டோட வேர்ட் லிஸ்ட். ஸோ அவங்க வந்து ஏபிஐக்குன்னு ஒரு வேர்ட் லிஸ்ட் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ கூகுள்ல போயிட்டு அசெட் நோட் வேர்ட் லிஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இந்த ஏபிஐ ரூட்ஸ்ன்னு இருக்குல்ல 2025 இது வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நம்ம என்ன சொல்றது? இது கடைசியா அப்டேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 28. ஸோ இது வந்து அப்டேட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நீங்க இதுவரைக்கும் பழைய வேர்ட் லிஸ்ட்லாம் பயன்படுத்தியிருப்பீங்கல்ல. இந்த டர்பஸ்டரோட வேர்ட் லிஸ்ட் இல்ல டர்பியோட வேர்ட் லிஸ்ட். அந்த மாரி இல்லாம நீங்க ஏபிஐனா ஏபிஐக்குன்னு தனி வேர்ட் லிஸ்ட் பயன்படுத்துங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களால ஹிட்டன் பாராமீட்டர்ஸ் ஆர் ஹிட்டன் பாத் ஆர் டைரக்டரிஸ் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். காமன் டைரக்டரிஸ் ஓகேங்களா? ஈவன் எக்ஸிஸ்டிங் பாராமீட்டர்ஸ் இருந்தாலும் அத ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வேற ஏதாவது நியூ பாராமீட்டர் ஆட் பண்ணி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2வது வந்து பெராம் மைனர். ஸோ இது வந்து பர்ப் உடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ பெராம் மைனர் வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கெஸ் அப் டூ 65,000 பிளஸ் பெராம்ஸ வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பர்ப் இன்ட்ரூடர் வந்து கை கொடுக்கல அப்படின்னா, யூ கேன் யூஸ் பர்ப் மைனர், பெராம் மைனர் ஆக்சுவலி. ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா, இது இது என்ன பண்ணுதோ, ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுதோ, அதே மாரி இது ஒவ்வொரு பாராமீட்டரா வந்து ட்ரை பண்ணும். ஸோ என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி பாராமீட்டர்ஸ் ஈவன் ஹெடர்ஸு, ஹிட்டன் பாத்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ இதுவுமே நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ 3வது வந்து கன்டென்ட் டிஸ்கவரி டூல். இது பர்ப் ப்ரொஃபஷனல்ல இருக்கிற அந்த என்கேஜ்மென்ட் டூல்ஸ்க்குள்ளார இருக்கிற கன்டென்ட் டிஸ்கவரி டூல். ஸோ இது ஏன் வந்து ஃபைண்டிங் ஹிட்டன் பாராமீட்டர்ஸ்ன்னு இங்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, மாஸ் அசைன்மென்ட்க்கு நீங்க வந்து கண்டிப்பா ஹிட்டன் பாராமீட்டர்ஸ கண்டுபிடிச்சு தான் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் வந்து இத பத்தி சொல்றேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, மாஸ் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லலாம். ஸோ மாஸ் அசைன்மென்ட்டோடைய இன்னொரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோ பைண்டிங் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அ ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரேம்வொர்க் வந்து என்ன பண்ணும், இந்த மாஸ் அசைன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு சாஃப்ட்வேர் ஃப்ரேம்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அனுப்புற ரெக்வெஸ்ட் பாராமீட்டர்ஸ் வந்து ஒரு வேளை இன்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ்ல அந்த பாராமீட்டர்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா, இத அக்செப்ட் பண்ணி சர்வர் அக்செப்ட் பண்ணி லைக் யூ கேன் ஏபிள் டூ எக்ஸ்ப்ளாய்ட் இட். ஓகேவா? நம்ம டாப் 10லயுமே மாஸ் அசைன்மென்ட்க்கு ஒரு தனி லேப் வந்து குடுத்துருந்தோம். அதுல வந்து கிரெடிட் வேல்யூ வந்து ரெஸ்பான்ஸ்ல இருந்துச்சு. அத நம்ம ரெக்வெஸ்ட் பாராமீட்டர்ல வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்ப ஒரு யூசரால சப்ஸ்கிரிப்ஷன் இல்லனாலும், ஹி கேன் ஏபிள் டூ அப்கிரேட் அப் டூ மோர் கிரெடிட். லைக் டிஃபால்ட் வேல்யூ வந்து 50 தான். பட் அதோட அதிகமான கிரெடிட் வந்து ஹி கேன் ஏபிள் டூ மேக்ஸிமைஸ் இட். ஸோ அதுதான் நம்ம வந்து டாப் 10 வல்னரபிலிட்டீஸ்ல வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன லேப்ல இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஹவ் டூ ஐடென்டிஃபை ஹிட்டன் பாராமீட்டர்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஆட்டோமேஷன் மெத்தடு, பாராமைனர், இன்ட்ரூடர், கன்டென்ட் டிஸ்கவரி இது இல்லாம நீங்க மேனுவலா வந்து இன்ஸ்பெக்ட் பண்றபோது லைக் பர்ப்ல ப்ராக்ஸி ஹிஸ்டரியில ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டா பார்ப்பீங்கல்ல, அப்படியும் பார்க்கலாம். இல்லன்னா நீங்க ரிப்பீட்டர்ல போட்டு கூட பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூசுவலா நீங்க வந்து ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து ரெக்வெஸ்ட்ல குடுப்பீங்களா? ஸோ இங்க வந்து ஒரு பேட்ச் ரெக்வெஸ்ட்ல போகுது. ஸோ பேட்ச் மெத்தட்ல /API/users அப்படின்னு இருக்கா? ஓகேவா? ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, யூசரோட இமெயில் அட்ரஸ் ஆர் நேம் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்டேட் ஆகுது. இது வந்து யூசுவலான ஸ்டெப். ஓகேவா? ஸோ இந்த மாரி இன்னொரு கன்கரண்ட் ஸ்டெப் வந்து குடுக்குறாங்க. இப்ப இதுல கெட் மெத்தட்ல API யூசர்ஸ் 1 டூ 3. ஸோ இங்க 1 டூ 3ங்கிறது ஒரு யூசரோட ஐடி. ஓகேவா? ஸோ இந்த யூசர் 1 டூ 3யோட ஐடில நேம், இமெயில் அண்ட் திஸ் அட்மின் அப்படின்ற ஒரு பாராமீட்டரும் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா?
ஸோ இது வந்து இந்த ரெக்வெஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் இது. ஓகேவா? ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது இத விட இதுல என்ன டிஃபரன்ஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி வேல்யூ டிஃபரன்ஸா இருக்கு. அண்ட் இதுல வந்து இஸ் அட்மின் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, கன்கரண்ட் கெட் ரெக்வெஸ்ட்ல இது வந்து பேட்ச் ரெக்வெஸ்ட்டு. கெட் ரெக்வெஸ்ட்ல இத நீங்க பாஸ் பண்ண போறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ். சர்வர்லேருந்து கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ ஒரு யூசர் வந்து இப்படி பார்க்குறாரு அப்படின்னா என்ன தெரியும்? ஓகே நம்ம வந்து இந்த ஐடி பாராமீட்டர வந்து நம்ம ரெக்வெஸ்ட்ல போட்டு யூஸ் பண்ணலாம். ஆ லைக் யூஸ் பண்ணும்போது இப்ப நான் ஐடி 1, 2, 3 ஓட நேம் வந்து ஜான் டி. ஓகேவா? பட் இங்க வந்து வேய்னார். ஸோ இவரோட ஐடி வந்து 1, 2, 2 அப்படின்னு இருக்குன்னா, நம்ப இவரோட ஐடில இவரோட நேமு, இமெயில் இதெல்லாம் வந்து நம்ம ஐடோர்ல செக் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாரியும் பண்ணலாம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஃபங்ஷன் இருக்கு. என்னன்னா, இஸ் அட்மின் இஸ் ஈக்குவல் டூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஜான் டுவி அப்படின்ற ஒரு யூசர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் அட்மின் கிடையாது. லைக் அவர் வந்து அட்மின் கிடையாது. அதான் வந்து இஸ் அட்மின் ஃபால்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்டாக்கரோ, இல்ல ஒரு பென் டெஸ்டரோ பார்த்தாங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் பாராமீட்டர ரெக்வெஸ்ட்ல பயன்படுத்தி இஃப் ஹி கேன் பிளே இட் இது வந்து என்ன ஆகும்னா, இன்டர்னல் ஆப்ஜெக்ட் கூட பவுண்ட் ஆயி, யூ கேன் ஏபிள் டூ அச்சீவ் தி மாஸ் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டி. ஸோ இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு மாஸ் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டிய டெஸ்ட் பண்றது? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸோ இப்ப நம்ம இஸ்அட்மின் அப்படின்ற ஒரு பாராமீட்டர் வந்து ரெஸ்பான்ஸ்ல கிடைச்சது. ஸோ இப்ப நம்ம வேய்னார் யூசர் இவர் தான் வந்து அட்டாக்கர் ஆர் பென் டெஸ்டர்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவரோட இதுல போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றோம். நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இஸ்அட்மினுக்கு ஃபால்ஸ்க்கு பதிலா ஃபோ அப்படின்னு குடுத்து பார்ப்போம். அப்புறம் என்ன ஆகும்னா, லைக் ஃபோ அப்படின்னு குடுக்கும்போது சர்வர் ஏதாவது எரர் மெசேஜ் வந்து குடுக்குதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? கடைசியா வந்து பேட்ச் மெத்தட்ல பேட்ச் எதுக்கு நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணா பேட்ச் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ பேட்ச் மெத்தட்ல மறுபடியும் நம்ம இஸ்அட்மின் ட்ரூ அப்படின்னு குடுக்கும்போது என்ன ஆகும்னா, வீணார் யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா மாறிடுவாரு. ஸோ இது கைண்ட் ஆஃப் பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி மாரி தான். ஓகேங்களா? பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் வல்னரபிலிட்டி கிடையாது. ஸோ மாஸ் அசைன்மென்ட் மூலியமா ஒரு யூசரோட பிரிவிலேஜ வந்து லோ யூசர்லேருந்து ஹையர் பிரிவிலேஜ் யூசரா வந்து நீங்க மாத்துறீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. இங்க ப்ராப்பரான ஆப்ஜெக்ட்ஸ் வேலிடேஷன் இல்லாம, சானிடைசேஷன் இல்லாம வேணார் அப்படின்ற ஒரு யூசருக்கு வந்து நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரிவிலேஜ வந்து நீங்க கிராண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு பதிலா ஒரு 200 ஓகேக்கு பதிலா என்ன வரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, 400 பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வந்து சர்வர் வந்து குடுக்கணும். அந்த மாரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாரி இல்ல லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டீஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜெனரிக் எரர் மெசேஜ் வந்து அந்த அப்ளிகேஷன் குடுக்கணும். ஆர் அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் குடுக்கணும். அப்பதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் மாஸ் அசைன்மென்ட்ட வந்து தடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்ப அப்படியே நெக்ஸ்ட் குடுப்போம். ஸோ இப்ப வந்து நமக்கு ஒரு லேப் குடுத்துருக்காங்க. நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ நீட் டூ ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் அ மாஸ் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டி டூ பை அ லெதர் ஜாக்கெட். ஸோ இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாரி இருக்கும். யூசுவலா போர்ட்ஸ்வீகர்ல குடுக்குற அதே லேப் தான். ஸோ உங்களுக்கு வந்து லாகின் கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் தே ஹேவன்ட் கிவன் எனி ஸ்டோர் கிரெடிட்ஸ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் லெதர் ஜாக்கெட் ஓட ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ட நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்கன்னா, லைக் அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டூ பை இட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நேரத்த வேஸ்ட் பண்ணாம அக்சஸ் லேப் அப்படின்னு குடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு லேப் யூஆர்எல் வரும். ஸோ ஜஸ்ட் டேக் 1 ஆர் 2 மினிட்ஸ் டூ லோட் அப். ஓகே நமக்கான லேப் வந்துருச்சு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, பர்புடைய அ குரோமியம் இருக்குல்ல, ஸோ அதில போட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ மை அக்கவுண்ட்ல போயிட்டு நமக்கு குடுத்திருக்க யூசர் நேம், பாஸ்வேர்ட வந்து குடுக்கலாம். ஸோ நம்ம நேத்து பண்ணோம்ல, ஐடென்டிஃபையிங் அண்ட் இன்டராக்டிங் வித் ஏபிஐ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். பட் சில விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் கிரெடிட் அப்படின்னு இருக்கு. நமக்கு 0 வேல்யூ இருக்கு. ஸோ இதுவே ஹோம்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் லெதர் ஜாக்கெட்ட நீங்க வாங்குனா, யூ நீட் டூ ஹேவ் $1337. பட் நம்மகிட்ட 0 கிரெடிட் தான் இருக்கு. ஸோ இஃப் யூ பை இட் இப்ப நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நான் வியூன்னு குடுத்துட்டு ஆட் டூ கார்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்ப நான் ஆட் டூ கார்ட்ன்னு குடுத்தேன்னா என்ன ஆகும்? பிளேஸ் ஆர்டர்ன்னு குடுக்குறேன். யூ டென்ட் ஹேவ் எனஃப் ஸ்டோர் கிரெடிட் ஃபார் திஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு வருதா? ஸோ நான் இத மறுபடியும் டெலீட் பண்ணிட்டு, மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போங்க. இப்ப பர்ப்ல ஹெச்டிடிபி ஹிஸ்டரிக்கு போங்க. ஸோ இதுதான் நீங்க கடைசியா ப்ரௌஸ் பண்ண ஆ ஓகே சாரி. ஆமா. ஸோ இதான் நீங்க கடைசியா ப்ரௌஸ் பண்ண பேஜ் ஓகேவா? ஸோ நான் இங்க டார்கெட், ஸ்கோப் எதுவுமே நான் செட் பண்ணல. வேணா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டூ அம் நாட் டூ கன்ஃப்யூஸ் வித் அவுட் ஆஃப் ஸ்கோப் ஐட்டம்ஸ். ஸோ இத மட்டும் நான் ஸ்கோப்ல எடுத்திருக்கேன். அந்த மாரி இங்கேயுமே நீங்க வந்து ஷோ ஒன்லி ஸ்கோப் இன் ஸ்கோப் ஐட்டம்ஸ் அப்படின்னு குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து இப்ப நான் பண்ற அதே விஷயத்த லைக் நான் இதுக்கு முன்னாடி பண்ணல. அதே வந்து நம்ம இங்க திரும்ப பண்ணலாம். ஸோ வியூ டீட்டெயில்ஸ் போங்க. ஆட் டூ கார்ட் குடுங்க. அப்படியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா,
இப்ப இதுவரைக்கும் நீங்க ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, இதுலேருந்து தான் நீங்க ப்ரௌஸ் பண்ண எண்ட் பாயிண்ட் ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராடக்ட் பேஜ். அந்த இதெல்லாம் வந்து JS அண்ட் SVG ஃபைல். ஸோ இங்க வந்து ஆட் டூ கார்ட் அப்படின்னு குடுத்துடுறீங்க. ஸோ ப்ராடக்ட் 1, குவான்டிட்டி 1 இது வந்து எங்க போயிடுது? 302 அதாவது ரீடைரக்ட் ஆயிட்டு மறுபடியும் அந்த ஹோம் பேஜுக்கு வந்துடுதா? தென் இதான் வந்து உங்களோட ஹோம் பேஜ் ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, செக் அவுட் அந்த கார்ட் இருக்குல்ல, அத நான் குடுத்துடுறேன். ஸோ இங்க நான் கார்ட் குடுத்தோனே என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து இங்க 2 2 விஷயம் இங்க வந்து இருக்கு. ஒண்ணு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் JS ஃபைல் இருக்கு. செக்கவுட் டாட் JS ஃபைல் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? ஓகேவா? ஸோ இதுல வந்து அந்த JS ஃபைல் வந்து இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஃபங்ஷனாலிட்டி இருக்குன்னா, அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்ஷன்ஸ் வந்து எப்படி இங்க ஒர்க் ஆகுதுன்னு இங்க தெளிவா போட்டிருக்காங்க. அண்ட் யூ கேன் ஏபிள் டூ அண்டர்ஸ்டாண்ட் இட். லைக் அந்த ஐட்டம் பிரைஸு, இந்த டிஸ்கவுண்ட் அந்த மாரிலாம் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். கார்ட் ஐட்டம், கார்ட் டோட்டல். ஸோ அதெல்லாம் இங்க இருக்கு. நோ கேட்ச் ஆர்டர் அப்படின்னு இருக்கு. அண்ட் இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட API எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இத நான் எடுத்து ரிப்பீட்டர்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ நான் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். 1 ஐட்டம் இருக்கா? 2 ஐட்டம் இருக்கான்னு. ஓகேவா? 1 ஐட்டம் தான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, இதுதான் அந்த கெட் ரெக்வெஸ்ட். ஸோ இங்க நான் இங்க செக் அவுட் அப்படின்னு குடுக்கும்போது, இதுதான் அந்த கார்ட். ஸோ இதுக்குள்ளார போனோனே நமக்கு அந்த செக் அவுட் API வந்து வந்துடுது. ஓகேவா? இதுக்கு நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து %0 அப்படின்னு இருக்கு. அண்ட் சூஸ் அண்ட் ப்ராடக்ட் வந்து லெதர் ஜாக்கெட் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க நார்மலா வந்து பாராமீட்டர் டேம்பரிங்ல என்ன பண்ணுவீங்க? இந்த பிரைஸ வந்து மாத்துவீங்க. ஓகேவா? இப்ப நமக்கு வந்து இங்க போஸ்ட் ரெக்வெஸ்ட்டோ இல்ல வேற எந்த ஒரு ரெக்வெஸ்ட்டோ இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த API எண்ட் பாயிண்ட் வந்து என்னென்ன HTTP மெத்தட்ஸ்லாம் எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம ட்ரை பண்ண அதே மெத்தட் தான். ஸோ இத இன்ட்ரூடர்ல போட்டுக்கோங்க இந்த ரெக்வெஸ்ட்ட. அண்ட் இதுல வந்து HTTP வெர்ப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதில வந்து எல்லா HTTP மெத்தடும் இத வந்து ட்ரை பண்ணும். இந்த பர்ட்டிகுலர் API எண்ட் பாயிண்ட் வந்து என்னென்ன HTTP மெத்தட்லாம் அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ யூ கேன் ஸ்டார்ட் அட்டாக். ஸோ இங்க ஸ்டார்ட் அட்டாக்ன்னு குடுத்தோனே, நமக்கு வந்து 54 தானே டக்குன்னு முடிஞ்சிரும். பர்ப் ரோனால. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் 200லாம் என்னென்ன அக்செப்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து வெறும் கெட் ரெக்வெஸ்ட் மட்டும் தான் 200 அக்செப்ட் பண்ணுது. தென் மீதி வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்து 400 அப்படின்னு காமிக்குது. அண்ட் மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 405 மெத்தட் நாட் அலோவ்ட். விச் மீன்ஸ் இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து டிசேபிள்ல இருக்கு இந்த சர்வர்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்க்கு மட்டும் தான் நம்ம 400 பேட் ரெக்வெஸ்ட்ன்னு வருது. விச் மீன்ஸ் நம்ம அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் கரெக்ட். பட் நம்ம அனுப்பிச்சது ஒரு மால்ஃபார்ம் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க சென்ட் அப்படின்னு குடுக்குறேன். நான் இங்க வேற எதுவுமே மாத்தல. ஜஸ்ட் நான் இந்த போஸ்ட் ரெக்வெஸ்ட்ட மட்டும் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன வருதுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் இந்த கர்லி பிரேசஸ் வந்து காமிக்குது. ஓகேவா? நான் இங்க வந்து என்ன பண்றேன்னா, இப்ப எம்ப்டியான கர்லி பிரேசஸ் மட்டும் அனுப்பிச்சு பார்க்குறேன். நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இங்க என்ன வருது? கீ ஆர்டர், கீ சூசன் ப்ராடக்ட் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது. ஓகேவா? நீங்க அனுப்பிச்ச அரே ஓகே. ஆனா அரேக்குள்ளார எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் இல்ல அப்படின்னு வருது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கிடைச்ச இந்த ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, கெட் ரெக்வெஸ்ட் இருக்குல்ல. ஸோ இத வந்து நீங்க கெட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்து நீங்க போஸ்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப நமக்கு கெட் ரெக்வெஸ்ட்ல கிடைச்ச வேல்யூ இருக்குல்ல. இத நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கர்லி பிரேசஸோட. அப்படி இங்க வந்துருங்க. ஸோ இங்க நான் வந்து இதே ஆப்ஜெக்ட்ட வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல பயன்படுத்த போறேன். அண்ட் ஒரே ஒரு சேஞ்ச் தான் நான் வந்து பண்ண போறேன். என்ன அப்படின்னா, இங்க வந்து %0 அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து என்னது? சூஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இங்க ஹிட்டன் பாராமீட்டர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து வெப் பேஜ்ல பார்க்கும்போது, இங்க எந்த ஒரு டிஸ்கவுண்டோ இல்ல எந்த ஒரு ஆப்ஷனும் இங்க கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் பிரைஸ் இருக்கு, பிளேஸ் ஆர்டர் இருக்கு அண்ட் கார்ட் ஸ்டோர் கிரெடிட் இருக்கு. ஓகேவா? பட் இந்த பர்ட்டிகுலர் API எண்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு இங்க ஹிட்டன் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் %0 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இது மட்டும் தான் தெரியணும். பட் இதுவுமே வந்து ஒரு யூசருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இங்க மாஸ் அசைன்மென்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும் அப்படின்னா, சூஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்குல்ல. இங்க வந்து நான் 100%ன்னு குடுக்குறேன். 100%ன்னு குடுத்தா என்ன ஆகும்? 1337 எல்லாமே வந்து 0 ஆயிடும். ஓகேவா? இப்ப நான் வந்து இத சென்ட் குடுக்குறேன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கறதுக்கு. ஸோ இங்க வந்து என்ன ஆகுது? 201 கிரியேட்டட் ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வருது. அப்படியே பேக்ல போங்க. ஸோ இங்க வந்து என்ன வரும்? இப்போ உங்களால யூ கேன் ஏபிள் டூ லைக் என்ன சொல்றது? ஆர்டர் பண்ணிட்டோம் நம்பளால. ஸோ அந்த ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் தான் நமக்கு வந்து இங்க சால்வ்ட் அப்படின்னு வருது. இந்த ப்ராடக்ட் நமக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுனால. ஓகேவா? ஸோ நான் இங்க என்ன பண்ணேன்னு மறுபடியும் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த கெட் ரெக்வெஸ்ட் API எண்ட் பாயிண்ட் வந்து ப்ளே பண்ணோம். ஆ லைக்
ப்ராக்ஸி HTTP ஸ்ட்ரீம்லேருந்து ப்ளே பண்ணப்போ, நமக்கு இந்த மாரி வந்து டிஸ்கவுண்ட், ப்ராடக்ட் பிரைஸு எல்லாமே வந்துச்சு. ஓகேவா? ஒரு ஒரு எண்ட் யூசருக்கு இந்த பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் வரணும். பட் ஹி காட் திஸ் டிஸ்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இதே ரெக்வெஸ்ட்ட இன்னொரு ரிப்பீட்டர் டேப்ல போட்டு, என்னென்ன HTTP மெத்தட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணதுல எல்லாத்துலயுமே 405 வந்தது. கெட் ரெக்வெஸ்ட்ல 200 வந்தது. போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல 400ன்னு வந்தது. ஸோ 400 பேட் ரெக்வெஸ்ட்னா, ஒரு யூசர் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ரெக்வெஸ்ட்ல குடுத்தா மட்டும் தான் 400 பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட் நம்ம கர்லி பிரேசஸ் மட்டும் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். கீ ஆப்ஜெக்ட்ஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் கெட் மெத்தட்ல இருக்கிற இந்த பர்ட்டிகுலர் திங்ஸ் அப்படியே நம்ம எடுத்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணோம். அண்ட் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணோம். டிஸ்கவுண்ட் வந்து 100%ன்னு மாத்தணும். அதனால 1337ல 100% டிஸ்கவுண்ட் போச்சுன்னா 0 அண்ட் யூ ஆர் ஏபிள் டு கெட் திஸ் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அண்ட் யூ காட் இட். ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சின்ன லேப் அண்ட் ரொம்ப ஈஸியான லேப். மாஸ் அசைன்மெண்ட்டுக்கு ஒரு ஆப்டான லேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது மாரி நெறைய நீங்க பார்ப்பீங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்டர் பர்ச்சேஸ் தான். இந்த மாரி நீங்க நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணும்போது, ஒரு ஏபிஐ டெஸ்ட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவென்ஷன். ஸோ எப்படி வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஏபிஐ வல்னரபிலிட்டீஸ் அதுலேருந்து நம்ம எப்படி பிரிவென்ட் பண்றது அப்படின்னு ஒரு பிரிவென்ஷன் பெஸ்ட் பிராக்டிசஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து யூ நீட் டு செக்யூர் யுவர் டாக்குமெண்டேஷன் இஃப் இட் இஸ் நாட் இன்டென்டட் இன் பப்ளிக். ஒருவேள அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக்ல இல்ல அப்படின்னா, அ பிரைவேட் ஏபிஐஸா இருந்துச்சுன்னா, நீங்க டாக்குமெண்டேஷன் நீங்க பாதுகாக்கணும். எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது இன்டர்நெட்ல. 2வது வந்து அந்த டாக்குமெண்டேஷன் வந்து யூ நீட் டு கீப் இட் அப் டு டேட் ஆர் லைக் இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும்னா அட்டாக்கர்ஸ் கிட்ட ஒரு டெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் விசிபிலிட்டியா இருக்கும். ஒரு பென் டெஸ்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் வந்து குடுக்குறீங்க ஆர் ஏபிஐ டெஸ்டிங்க்கு குடுக்குறீங்கன்னா, யூ நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இன் பிளேஸ். அப்புறம் வந்து யூ நீட் டு ஹேவ் அ அலோ லிஸ்ட் ஆஃப் பெர்மிட்டட் HTTP மெத்தட்ஸ். இப்ப வந்து என்னோட ஏபிஐ ரெக்வெஸ்ட்ல வெறும் கெட் அண்ட் போஸ்ட் மட்டும் தான் அலோவ்ல இருக்குன்னா, அதுக்கு மட்டும் தான் 200 குடுக்கணும். மீதி எல்லாத்துக்குமே வந்து 405 நாட் அலோவ்ட் அப்படின்னு தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். ஓகேவா? நீங்க எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் அலோவ் பண்றீங்களோ, அது மட்டும் தான் நமக்கு யூசருக்கு தெரியணும். ஓகேங்களா? கெட் அண்ட் போஸ்ட் ஆர் கெட் அண்ட் பேட்ச். ஸோ எது வந்து செக்யூரான ஏதோ உங்களோட ஏபிஐக்கு தேவையோ அது மட்டும் தான் இது பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூ நீட் டு வேலிடேட் த கன்டென்ட் டைப். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி கன்டென்ட் டைப் வந்து JSON தவிர எக்ஸ்எம்எல்லாம் அக்செப்ட் பண்ணுச்சுன்னா, யூ கேன் ஏபிள் டு டூ எக்ஸ்எக்ஸி ஆர் எக்ஸ்எம்எல் இன்ஜெக்ஷன் அட்டாக் அப்படின்னு சொன்னோம். இது மாரி அண்ட் இட் நீட்ஸ் டு ஜெனரிக் எரர் மெசேஜ். ஓகேவா? இப்ப நம்ம பண்ண டெஸ்டிங்ல அ அந்த அப்ளிகேஷன் சர்வர் ரெஸ்பான்ஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஜெனரிக் எரர் மெசேஜ் தான். பட் அது வந்து ஒரு அட்டாக்கருக்கு ஒரு க்ளூவா இருந்துச்சு. ஹி கேன் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் மாஸ் அசைன்மென்ட் வல்னரபிலிட்டி. ஓகேவா? ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு மெயின்டெயின் அ ப்ராப்பர் வெர்ஷன். இப்ப வந்து புரொடக்ஷன்ல வந்து வெர்ஷன் 2 வச்சுட்டு ஸ்டேஜிங்லயோ இல்ல புரொடக்ஷன்ல இந்த ஈவன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ்லாம் போய் பார்க்கும்போது வெர்ஷன் 1 ஆர் வெர்ஷன் 0 வெர்ஷன் 0 கிடையாது. வெர்ஷன் 1 ஆர் வெர்ஷன் 1.1, 1.0 இல்ல 2.0 இப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல. ஸோ புரொடக்ஷன்ல என்ன வெர்ஷன் வச்சிருக்கீங்களோ, அதே தான் ஸ்டேஜிங்லயோ இல்ல மத்த இதுலயோ எல்லாத்துலயுமே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ டு பிரிவென்ட் மாஸ் அசைன்மென்ட் வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூ நீட் டு அலோவ் லிஸ்ட் த ப்ராப்பர்ட்டீஸ் விச் கேன் பி அப்டேட்டட் பை அ எண்ட் யூசர். ஸோ அவருக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் அவங்க அப்டேட் பண்ணணும். மீதி எல்லாமே அவங்க வந்து பிளாக் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டீஸ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ரொம்ப நம்ம டைம் எடுத்துக்கலன்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் வி டூ ஹேவ் ஒன் மோர் வீடியோ இன் திஸ் பர்ட்டிகுலர் போஸ்ட் ஃபிகர் லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் சைட் வல்னரபிலிட்டி, சர்வர் சைட் பாராமீட்டர் பொல்யூஷன். ஸோ இதான் நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை கைஸ். டேக் கேர்.